மாலா, நாராயணன் வந்தாச்சா? அக்கா, நாராயணன் வந்தாச்சா? அப்பா, நாராயணன் வந்தாச்சப்பா? அவன் ஒரு சோம்பேறி பையவுமா. யூனிவர்சிட்டிக்கு உன்னுடைய ரிசல்ட் பார்க்க அவன் அனுப்பினீங்க. காந்தி சிலையில இருந்து உழைப்பாளர் சிலை வரைக்கும் பராக்கு பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருப்பான். உன்னுடைய ரிசல்ட் பார்க்க நீதான் போயிருந்திருக்கணும். உமா, தீவிட்டி தடிய வேர்க்கடலையை மேய்ஞ்சுக்கிட்டே வரான். மலா, நாராயணன் வந்தாச்சு. அம்மா, நாராயணன் வந்தாச்சு. தடிமாடு, மூஞ்சிய பாரு. ஆன வயசுக்கு அடையாளம் இல்லாம என்னடா வேர்க்கல்ல? வருத்த வேர்க்கடல. யார கேட்டுக்கிட்டு நீ இவனை பத்த? ரிசல்ட் என்னடாச்சு? நான் இங்க இருந்து பாலவாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன்ப்பா. போனேன்னா அங்க எக்கச்சக்கமான கூட்டம். பஸ்ஸுக்குள்ள நுழைய கூட இடம் இல்லையா? ஏ கண்ணா, ரிசல்ட் என்னடாச்சு? படிக்கட்டுல தொத்திக்கிட்டே போனாமா, உள்ளங்கையெல்லாம் ஒரே வேர்வை, கம்பி வேற வழுக்குச்சு. எப்ப கீழே விழுந்துடணும்னு பயந்துகிட்டே போனேன். பல்லவன் பஸ் வேற ஃபுல் லோடா, ஒரு பக்கம் குறை சாஞ்சுக்கிட்டே போனா. ஃபுல் ஸ்பீடு, டாப் கியரு. மிஸ்டர் நாராயணர், எஸ் மிஸ்டர் நாராயணர், எஸ். ஒரு அரை, ஒரே அரை ஓங்கி மண்டையில அடிச்சேன்னாக்க கபாலம் ஒரு சூரத்தங்க மாதிரி உடைஞ்சிரும். ரிசல்ட்ட சொல்லி தொலையாண்டா தீவட்டி. ஏப்பா, முட்டி மோதி உள்ள போய் பார்த்தா நம்பரை காணப்பா. டேய், உளறாதடா. நான் எவ்வளவு நல்லா எழுதினேன். செகண்ட் கிளாஸ்ல இல்லனா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாத்தியா? ஐயோ, அந்த நம்பரை சொல்லலக்கா. ரிசல்ட் பாக்குறதுக்காக நீ என்கிட்ட உன் நம்பரை ஒரு துண்டு சீட்ல எழுதி கொடுத்த பாரு, அந்த சீட்டை தான் காணும். தொலைச்சிட்டேன் போல இருக்கு. பஸ்ல எவனும் பிக் பாக்கெட் அடிச்சிருக்கான். ஆமாக்கா, அந்த நம்பரை வச்சு அவன் என்ன கவனுவேன்? அப்பா, அப்பா, ஐயோ, அப்பா, 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 அப்பா. உமாக்கா, உமாக்கா, எங்க அக்கா யூனிவர்சிட்டில இருந்து போன் பண்ணாங்க. உங்க குரூப்லயே எங்க அக்காவும் நீங்களும் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கீங்களா? அப்பா மொத்தம் 3 தானே பெத்தாரு. இன்னும் யார கூப்பிடுற? 1 2 Good morning, பெரியப்பா. குட் மார்னிங். 3 வானரம் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்களா? நான் தொலைஞ்சேன். வாங்க பெரியப்பா. மெல்ல மெல்ல மெல்லம்மா. பயப்படாதீங்க பெரியப்பா, உட்காருங்க. என்ன 3 பேருமா சேர்ந்து பெரிய ஐசா வைக்கிறீங்க இன்னைக்கு? நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணா பிக்னிக் கூட்டிட்டு போறதா எங்க அப்பா. உங்க முன்னாடி தானே சொன்னாரு பெரியப்பா. ஆமா, என் முன்னாடி தான் சொன்னா. அக்கா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருச்சுல பெரியப்பா. ஆமா, அதுக்காக தான் நான் உங்களை விஜிபி கூட்டி போய் அந்த ராட்னம் ரங்கராட்னம் எல்லாத்தையும் சுத்த விட்டனே. அது நீங்க சொன்னது. நீங்க ஜென்டில்மேன், சொன்னதை செய்றீங்க. அப்பா பிக்னிக் கூட்டு போறேனாரே, அது என்னாச்சு? அவரு ஜென்டில்மேன் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாரே பெரியப்பா. ஏன்டா கூட்டிட்டு போக மாட்டேங்கிறான்? முதல்ல சிம்லான்னாரு, அப்புறம் டில்லினாரு, அதுக்கப்புறம் பெங்களூர்னாரு, இப்போ பக்கத்துல இருக்க முனிசிபாலிட்டி பூங்காவுக்கு போகலாங்கிறாரு. அம்மா கூட புளியோதரையெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க காணும் பொங்கல் அன்னைக்கு கூட ஒரு பேர் வரமாட்டான். அங்க இருக்க வாட்ச்மேனே எப்ப ஓடலான்னு பாக்குறான் பெரியவா. அப்படியா? உங்களை உங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு கூட்டிட்டு போகாம யாருக்கு சொத்து சேர்க்கறான் உங்க ஒப்பேன், அந்த மடப்பைய? அத நீங்களே வந்து கேளுங்க பெரியப்பா. நீ சொல்ற எங்க வேணும்னாலும் நான் கூட்டிட்டு போக சொல்றேன். அமெரிக்கா. பாத்தியாம்மா, நான் திருவள்ளுவர் டிரான்ஸ்போர்ட் போற மாதிரி ஏதாவது ஊர் சொல்றான்னா அமெரிக்கா பேரிக்காங்கிறான். ஏங்கா, திருவள்ளூர் பஸ் ஜப்பானுக்கு போகுது. செருப்படி வாங்க போறேன். ஆமா, நீ சொல்லுமா. தம்பி உட்காருப்பா. ரொம்ப சூட்டியான பையன். அம்மாவும் பேர் என்ன? நாராயணன். அப்படியா? உங்க அப்பாக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணா? பையன் பொண்ணு 2. அதான்ப்பா கேட்டேன், ஒரு பையன் ஒரு பொண்ணா? அதத்தானே சொன்னேன், பையன் பொண்ணு 2. அது இல்லப்பா, மொத்தம் 2 பேர், ஒரு பொண்ணு ஒரு பையன், அதானே? மொத்தம் 2 பொண்ணு பையன். அட பாப்பா, உன் தமிழே எனக்கு புரியல. அடப்பானது, என் தமிழை நீங்க தான் புரிஞ்சுக்கல. நான் சாக போறேன், நீ சிரிக்கிறியா? தூக்குல தொங்க தெரியாதவ தற்கொலை பண்ணிக்க ஆசைப்பட்டா சிரிக்காம வேற என்ன செய்ய முடியும்? நீ ஏன் சொல்ல மாட்ட? பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி ஒரு நல்ல இடத்துல வேலையில இருக்கிற எங்க அக்காவோட காதலையே எங்க அப்பா ஒத்துக்கல. நான் சாதாரண +2 ஃபெயிலு, வேலை வெட்டியும் இல்ல.
என்னோட காதல எங்க அப்பா எப்படி ஒத்துக்குவார்? காதல் விஷயத்துல பயப்பட வேண்டியது பொம்பளைதான். பாரு, நான் பயப்படுறேனா? உனக்கு என்ன, உங்க அப்பா எது சொன்னாலும் சரிம்பாரு. ஆனா எங்க அப்பா கழுதைக்கு 4 காலுன்னு கரெக்டா சொன்னாலும் கூட ஏன்டா அந்த ஒத்த வாழை விட்டான்னு அடிப்பாரு தெரியுமா? சீ, புலம்பாத. ஒரு லவ் மேரேஜ அரேஞ்ச் மேரேஜ நான் மாத்தி காட்டுறேன். என்ன சொல்ற? சார், இந்த பொண்ணு ஜாதகம் உங்க பையன் ஜாதகத்தோட பொருந்திருக்கா பாருங்க அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன் உங்க அப்பா கிட்ட என் ஜாதகத்தோட போய் கேட்டா? சூப்பர் ஐடியா. யோ, நீ குடிக்கிற கலர் என்னது? ஆனா தொண்டை ஒண்ணுது, பார்த்து குடி. பக்குன்னு தொண்டையில வேற வழியா போயிடுச்சுன்னா போலீஸ் கிலீஸ்னு நான் தான் அலைய வேண்டியிருக்கும். வெயில். இதுவரைக்கும் என் பொண்ணு ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன். ஒன்ன கூட விட்டதில்லை. எல்லாரும் நடவண்டி தள்ளித்தானே நடக்க பழகுவாங்க. என் பொண்ணு மாருதிக்கார தள்ளியே நடக்க பழகிக்கிட்டா. பட் ஒரு சின்ன சிசு எப்படி மாருதிக்கார தள்ளும்னு கேனத்தனமா கேள்வி கேட்ட எனக்கு கெட்ட கோபம் வரும். ஐய, நான் ஒண்ணும் கேட்கவே இல்லையே. இப்படியெல்லாம் எங்க பொண்ணை நாங்க வளர்த்திருக்கிறோம். ஆனா இவ காலனா போறாத இந்த பையனை லவ் பண்ணி தொலைச்சிட்டா. இட்ஸ் ஆல் ரைட். இவ இஷ்டத்துக்கு குறுக்க நிக்க நாங்க விரும்பல. பட் இவன் அப்பாவுக்கு லவ் மேரேஜ்னா கட்டோட பிடிக்காதான். அதனால இந்த லவ் மேரேஜ அரேஞ்ச்டு மேரேஜ் ஆக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. அடாடாடாடா, இதெல்லாம் நீங்க எனக்கு ஒண்ணு சொல்லவே வேண்டாம். இது எல்லாம் சொல்லித்தானே உங்க பொண்ணு எனக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. என்னடா பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்க சொன்னா இவன் பையனுக்கு ஆள் பிடிச்சிட்டு வந்திருக்கானேன்னு தப்பா நினைக்க கூடாது. உங்க பொண்ணுக்கு, அதான் உமாவுக்கு ஜாதகமே பார்க்க வேண்டாத அளவுக்கு, அதாவது ஜாதகமே பார்க்க முடியாத அளவுக்கு ஏதோ பண்ணிட்டான்னு அரச பரசல காதல் விழுந்தது. சரி தொலைகட்டும்னு பையனுக்கு சூப்பரா ஒரு இடம் பிடிச்சேன். நம்ம மதத்திலேயே ஓஹோன்னு பணக்காரங்க, ஒரே பொண்ணு, எக்கச்சக்கமான சொத்து, கல்யாணம் கண்டி ஆயிட்டா பையனுடைய எதிர்காலமே அவங்க கையில வச்சுக்கோங்களேன். எதுக்கும் நீங்க வேணா போட்டோ ஒரு முறை பாக்குறீங்களா? ஐயோ, இந்த தடித்தாண்டவராயனுக்கு இவ்வளவு அழகான பொண்ணா? இந்த பொண்ணோட அப்பா அம்மா தெரிஞ்சே இவளை கொண்டு போய் பாழ் நிலத்துல தள்ளுறாங்களே. என்னால எந்த முடிவு எடுக்க முடியாது. அண்ணனை கேட்டு சொல்றேன். சரி. அம்மா தாயே மகமாயி, என்ன இப்படி அவசரமா இழுத்துக்கிட்டு வரீங்க? உன்னை நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். கேட்டான். என்ன கேள்வி? மறுபடியும் அதே கேள்வி. ஆமா, உங்க அப்பாக்கு எத்தனை பசங்க? மறுபடியும் அதே பதில் தான். பையன் பொண்ணு 2. நான் உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்த போது பெருசா காது குத்திட்டேன். அதுவும் பூசணிக்கானுடைய அளவுக்கு காது குத்திட்டே மறுபடியும் குத்தாரா கண்ணா? ஆமா, இப்ப சொல்லு, உங்க அப்பாக்கு எத்தனை பசங்க? பையன் பொண்ணு 2. உனக்கு கல்யாண நாள்னு கூட பார்க்க மாட்டேன். அடிச்சேன்னா காதுல இருக்கிற ஜவ்வு பிஞ்சு போயிடும். இப்ப சொல்லு, உங்க அப்பாக்கு எத்தனை பசங்க? பையன் பொண்ணு 2. டேய், நிறுத்தி நிறுத்தி மெதுவா சொல்லுடா. பையன் பொண்ணு 2. அடே, எங்க அப்பாவுக்கு 2 பொண்ணு 1 பையன் சார். மொத்தம் நாங்க 3 பேர் சார். டார்லிங், என்ன இது? நட்சத்திரத்தை திருவிழா கக்கூசா ஆக்கிட்டு போயிட்டாங்க இந்த அம்மா. இதெல்லாம் விடுங்க, நம்ம மாப்பிள்ளை விஷயம் தெரிஞ்சதுன்னா இன்னும் நாரிடும். உளறிடாத. சம்பந்தி, அது பொண்ணு கொடுத்த இடம், நீங்க பொண்ணு எடுத்த இடம். ஒரு மூத்த பொண்ணு இருக்கான்றத உங்ககிட்டயும் மறைச்சது தப்பு தான், மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, ஏன் ஃபீல் பண்றீங்க? இதெல்லாம் ரொம்ப கஜம். சே 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 சே, என்ன ஆளு சார் நீங்க? அவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு பெருந்தன்மையா பெண்ணை எடுத்த இடம் கூட கௌரவம் பார்க்காம அவங்க மறைச்ச குத்தத்துக்காக மன்னிப்பு கேட்கறாங்க. இந்த சமயத்துல கூட நீங்க அவங்க கிட்ட மூடி மறைச்ச விஷயத்த சொல்லணும் தோணலையே உங்களுக்கு? சரி சரி, நீங்க சொல்லலாம், என்ன நானே சொல்றேன். ஏன்னா பின்னாடி என்னைக்காவது உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்களுக்கு கோபம் வந்து அதுவே உங்களுக்குள்ள ஒரு ஜென்ம பகையை ஆயிடக்கூடாது இல்லையா? அந்த நல்ல எண்ணத்துல சொல்றேன். நம்ம வீட்டு பையன் நாராயணுடைய கல்யாணம் பெரியவங்களா ஏற்பாடு பண்ண கல்யாணம் இல்ல, அது காதல் திருமணம் தான், லவ் மேரேஜ். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்தை இப்பவே நான் சொல்லிடுறேன். இந்த லவ் மேரேஜ பெரியவங்க பார்த்து நிச்சயம் பண்ண மேரேஜா செட்டப் பண்ண சொன்னதே சம்பந்தியும் அவங்க டார்லிங்கும் தான். சரிதானே?
ஏ சண்முகம், அண்ணே பொட்டி படிக்கிறது கிளம்புடா. எங்க அண்ணே? வீட்டுக்குடா. ஐயோ பெரியப்பா, ஷட் அப் யூ டர்ட்டி ராஸ்கல். இனிமே இந்த ஜென்மத்திலே மூஞ்சில முழிக்காத. கிளம்புடா. எப்பா பெரியப்பா, என்ன அம்போன்னு விட்டுட்டு போறீங்களே. ஐயோ அம்மா, எம்மா இங்க பாருமா, என்ன மாமா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதே. நான் உத்தரவு வாங்கிட்டுமா? பட்டுமா கண்ணே? எனக்கு அந்த முகூர்த்த தேங்காய் யாரும் தரவே இல்லையே. ஏண்டா மொத்த குடும்பத்தையே செதர் தேங்காய் மாதிரி போட்டு உடைச்சிட்டு உன் முகர கட்டிக்கு முகூர்த்த தேங்காயா? பொடா புறம்போக்கு, புறம்போக்கா? பேமானி, பேமானியா? புருக்கி, ஆ? சோமாரி, ஆ. கேப் மாறி, ஆ. தசமாலம், ஓடா மாமா பொடா முள்ள மாறி.